இந்தியாவின் மிகச்சிறந்த போட்டி இந்திய வரலாற்றை மாற்றிய நாள். ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் PSK. இன்று நாம் பேசப்போவது இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே மாற்றி போட்ட மிகச்சிறந்த மற்றும் மறக்க முடியாத போட்டி. அது தான் 2011 உலக கோப்பை இறுதிப் போட்டி. இந்தியா ஸ்ரீலங்கா. முழு இந்தியாவின் இதய துடிப்பும் ஒரே கனவில், இந்த முறை கோப்பை நம்மதே என்ற இலக்கில் இந்திய ரசிகர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். முதலில் பேட்டிங் செய்த இலங்கை பவர் பிளேயில் ரன்ஸ் வராத பட்சத்தில் மாஸ்டர் பேட்ஸ்மேன் ஜெயவர்தனே இலங்கை அணிக்கு தூணாக நின்று சதம் அடித்து இலங்கையை 274 ரன்கள் என்ற வலுவான இலக்குக்கு அழைத்துச் சென்றார். இறுதிப் போட்டி என்பதால் இந்திய அணிக்கு அது ஒரு பெரிய இலக்காக இருந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா தனது பேட்டிங்கை தொடங்கியது. முதல் ஓவரிலேயே ஹார்ட் ஹிட்டர் சேவாக் இந்திய அணிக்கு ஏமாற்றம் தந்தார். அதற்கு பிறகு சச்சின் டெண்டுல்கரும் 18 ரன்களில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். முழு மைதானமும் அமைதியாகி விட்டது. இந்தியாவின் கனவு மெதுவாக வழுக்கிக் கொண்டே சென்றது. ஆனால் அப்போது களத்தில் உள்ளே வந்தார் ஒரு வீரன், அவர்தான் கவுதம் கம்பீர். அவர் வெறித்தனமான பேட்டிங் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அவருடன் விராட் கோஹ்லியும் சேர்ந்து இந்திய அணிக்கு ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்தார்கள். அவர்கள் இருவரும் இந்திய ரசிகர்களை மீண்டும் நிம்மதியாக சுவாசிக்க வைத்தனர். அப்போது எதிர்பாராத ஒரு முடிவு, விராட் கோலியும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். அதற்கு அடுத்தபடியாக கதையின் ஹீரோ தல தோனி அவர்கள் களம் இறங்கினார். கதையில் மீண்டும் ஒரு ட்விஸ்ட். கம்பீர் சதத்துக்கு 3 ரன்கள் தேவைப்பட்டபோது அவுட் ஆனார். பின்னர் யுவராஜ் சிங் தோனியுடன் ஜோடி சேர்ந்தார். முழு பொறுப்பும் தோனியின் தலையில் விழுந்தது. தோனி அழுத்தமான தருணத்திலும் துல்லியமாக அடிக்கத் தொடங்கினார். யுவராஜ் சிங் கிடைக்கும் பந்தை பவுண்டரிக்கு விளாசினார். கடைசியில் தோனி 85 ரன்கள் அடித்து களத்தில் இருந்தார். இறுதியில் வந்தது அந்த வரலாற்று தருணம். குலசேகராவின் பந்தை தோனி ஹெலிகாப்டர் ஷாட் அடித்து சிக்ஸருக்கு விளாசினார். ரவி சாஸ்திரியின் அந்த புகழ்பெற்ற வார்த்தைகள் இன்னும் நம் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தோனி finishes off in style. இந்தியா lift the world cup after 28 years. அந்த தோனி அடித்த சிக்ஸருடன் இந்தியா உலக சாம்பியனானது. இந்தியா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. அந்த நேரத்தில் மைதானம் முழுவதும் சத்தம், கண்ணீர், சந்தோஷம். அது ஒரு உணர்ச்சியால் நிறைந்த தருணம், ஒரு நாட்டு மக்களின் கனவு நனவான தருணம். அந்த நாள் முதல் இன்று வரை ஒரே மேஜிக் ஷாட் தான். அதுதான் தோனியின் ஹெலிகாப்டர் ஷாட். நாளை மீண்டும் ஒரு வரலாற்று புகழ் பெற்ற வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் PSK. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.